ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? அவங்க வானதியும் அவனும் அங்கேயிருந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வீட்டில் விடலாம் சொல்லி வந்துட்டு இருக்கான் பாண்டி. வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க 2 பேரும். வந்தவொடனே அவங்க தெருவுக்கு வந்தோடனே வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறான், கையை பிடிச்சி பரப்புறேன். நான் வரல உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறா இவ. அதெல்லாம் இல்லை, வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். போனால் வீட்டு வாசல்லே தொடப்போட்டியோட வானதியோடைய அம்மா, அவங்க அப்பா, அவங்க அண்ணன் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க வாசலில். வாடி அப்படின்னு சொல்லி பரபரப்புன்னு இழுத்துட்டு போகிறான் அவங்க அம்மா வீட்டுக்கு. இவன் உள்ளே போயிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் இது மாதிரி பொருள் வாங்கிறதுக்கோசரம் நான் பெங்களூர் போயிருந்தேன், மெட்டீரியல் வாங்கிறதுக்கு வண்டிக்கு அப்படியே இவ்வளோ வரேன்னு சொன்னா கூப்பிட்டு போயிட்டேன். அவன் சொன்னான். அவன் சொன்னான், உனக்கு எங்கடா போச்சு அறிவு, எங்களை தவி விட்டு அவன்னு சொல்லி ஒரு கத்தி அவங்க அம்மா வந்து அவளை அடிக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட தம்பிக்கிட்ட எல்லாத்தையும், ப்ரோ என்ன மன்னிச்சு, நான் என்ன உனக்கு ப்ரோ வாடான்னு சொல்லி அவன் கத்துறான், அடிக்க வரான். அவன் எல்லாத்தையும் பாண்டி வந்து மன்னிப்பு கேட்டு சேர்க்காரன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். அதுக்குள்ளே இங்கே நடக்குது, துணி துவைச்சிட்டு இருக்கான் சோழன் போயிட்டு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்களா கேட்குறா. நான் இல்லை, எப்போ மேலே தான் இருக்கேன், எனக்கு என்ன இருக்குது உங்கள்கிட்ட பேச, நீங்கள் படித்தவங்க, உங்கள் ஆஃபீஸு ஃப்ரெண்டு, நீங்கள் பேசுங்க, என்கிட்ட இருக்க உங்களுக்கு என்ன இருக்குது பேச அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஏன் இது மாதிரிலாம் பேசுங்க, நீங்கள் இது மாதிரி பேசுகிற ஆளே இல்லையே, 4 நாளாக இது மாதிரி பண்ணுறேன், என்ன விஷயம்னு கேட்பா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இல்லை ஏதோ காரணம் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இவன் மறுபடியும் கேட்குறான்ட்ட. அப்புறம் சொன்னேன், இது மாதிரி ஏன் சொல்லி அவங்கள்ட்ட அப்படின்னு. என்னன்னு உங்கள் ஃப்ரெண்டு ராகவ் சொல்லியாருன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் சொல்லி அப்படின்னு. இல்லை அவன் அந்த மாதிரி என்கிட்ட கேட்டான், என்ன கேட்டார் சொல்லுங்க என்கிட்ட அப்படின்னு. நீங்கள் நான் போய் கேட்குறேன் அவன்கிட்ட அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எதுவுமே தெரியாதா, தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு கோவமாக கேட்பான் சோழன். இவ தெரியாது அப்படின்னா, இவ என் ஆள் பத்திரமா கொண்டு விடுறான்னு என்கிட்டயே சொல்கிறாப்ல அப்படின்னு சொன்னான். அப்படியே சொன்னார், அப்படி சொல்லியிருக்கப்படா, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னா. அப்படிதாங்க சொன்னான் அவன், அதனால எனக்கு கோவம் வந்ததுங்க அப்படின்னு அடித்து சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வாட்சை கிஃப்ட் பண்ணால, அந்த வாட்சை கிஃப்ட் பண்ணுறது கையில் நீ கட்டிருக்கீங்கள, அதை வச்சு ஸ்டேட்டஸ் போட்டு ஹார்ட் சிம்பிள், ஹார்ட் மாதிரி, அப்புறம் கிஸ் பண்ணுற மாதிரி நிறைய சிம்பிள் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான் பாருங்க அப்படின்னா. அதெல்லாம் சும்மா அப்படிலாம் போடவே மாட்டேன், நீயே கற்பனை பண்ணிட்டு சொல்கிறப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியாமல் பாருங்க அப்படின்னு சொல்லி இடுப்பில் வந்து செல்லில் எடுத்து காமிக்கிறான் அவன். அதில் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான் அவன். ட்ரெஸ்ஸில் வாட்ச் கொடுக்குற மாதிரி வேணும்னா ஹார்ட்டு லிஃப்ட் கிஸ் கொடுக்குற மாதிரி அதுவும் நிறைய சிம்பிள் படம்லாம் போட்டிருக்கான் அவன். பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப கோபமாகிடுச்சே, இவ்வளோ கேவலமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு போய் ஆஃபீஸுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புறம் அப்படி இருக்கா. இங்கே என்ன ஆகுது, அவங்க வீட்டுக்கு வர்றான் பாண்டி. வந்தோடனே அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து, டே என்னடா இது மாதிரி பண்ணுற, டே நல்லவனே ரொம்ப நல்ல காரியம்லாம் பண்ணடா அப்படின்னு சொல்லி சோழன்னு சொல்லுவாங்கன்ட்டேன். நான் ஒன்றும் பண்ணல, நான் வேணான்னு சொன்னேன், அவள் தான் பிடிவாதமாக வருது, காரில் ஏறி உட்காந்து நான் வரேன்னு சொன்னேன், அது இவ்வளோ பிரச்சனையாகவும் நினைக்கவே இல்லை, எல்லாம் நான் மன்னிச்சிருங்க, தெரியாமல் இது மாதிரி நான் கூப்பிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். டேய் ஒரு வார்த்தை கூப்பிட்டு போனதோட அவங்க அம்மாவுக்கு யாருக்கா ஃபோன் பண்ணியா சொல்லணும்டா, ஏன்டா சொல்லாமல் இது மாதிரிலாம் பண்ணால் அவங்க அண்ணங்கார திட்டுவான். அப்படி உடனே கிழமை சொல்லலாம், ஆளுக்கு ஒருத்தி கூப்பிட்டு சுற்றுறீங்க, நானும் ஒருத்தி கூப்பிட்டு சுத்த போகிறேன் பாரு, அது எவ்வளோ கூப்பிட்டதுன்னு தெரியல, கூப்பிட்டா நானும் சுத்த போகிறேன், அதான் அப்போ நடக்க போறீங்க அப்படி சொல்லுவான். இந்த வயசுல இந்த கிழவனுக்கு தேவையா அப்படி சொல்லுவான். அவன் சின்னவனா இருக்கான்ல, கடைசி பாண்டி சொல்லுவான். சரி சொல்லிட்டோடனே இவங்க 3 பேர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இவ கோவத்தோடு ஆஃபீஸ் கிளம்புறா, யாரு நிலா, போய் ஓனர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறா. அதோட நிற்குது, நாளைக்கு போய் கேட்பாளா, சண்டை போடல, என்ன நாளைக்கு பார்க்கலாம். இது போன்ற சீரியல்களில் அடுத்து என்ன நடக்கும்ன்றது தெரிந்து கொள்வதற்கு நமது சீரியல் சிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.